கேஸ் சிலிண்டர் தொடர்பான பிரச்சனைக்கு புகார் அளிக்கிறதுக்கு ஒரு வழியா கஸ்டமர் கேர் நம்பரை கண்டுபிடிச்சு 45 நிமிஷம் விடாம முயற்சி செய்து இந்தியன் ஆயிலோட தொடர்பு கொண்டு அதுல ஹிந்திக்காரங்க தான் பேசி அதுக்கப்புறம் தமிழ் எக்ஸிக்யூட்டிவை வர வச்சு எப்படியோ ஒரு வழியா தொடர்பு கொண்டு இப்ப எனக்கு வந்திருக்கிற மெசேஜுக்கு ஒரு தீர்வு கேட்டேங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடக்கூடாது, கேஸ் ஏஜென்சியை தான் போய் கான்டாக்ட் பண்ணணும்ட்டாங்க. இப்போ இந்த காணொலியோடைய முடிவில் நான் அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பெண்ணோட பேசின ஆடியோவை லிங்க் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கங்க. எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 9:23க்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்கு சிலிண்டர் புக் ஆகிருக்குதுன்னு. அதை தொடர்ந்து 2 நிமிஷத்தில் 9:25க்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு. முதல் வந்த மெசேஜில் 942 ரூபாய் அமௌண்ட்டும் டிஏசி நம்பரு எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட நம்பர் இருக்கிறப்போ அந்த டிஏசி நம்பரை வாங்காமல் எப்படி டெலிவரி பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு சிலிண்டரே வரல. இது தொடர்பாக கூப்பிட்டு கேட்டதுக்கு தான், இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னு அந்த லேடி எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கேட்டதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்கிறது, கேஸ் ஏஜென்சியை அணுகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேஸ் ஏஜென்சி அணுகி இருக்கிறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவு, தொடர்பு கொள்ள முடியாதனால இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு என்னுடைய இணைப்பு நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க, அரை மணி நேரத்தில் நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றோங்க, இல்லை நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. இன்னும் நான் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். பாவம், அவங்க திங்கக்கிழமை பிஸியாக இருப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடியே இந்த காணொலியை வெளியிடுறேன். யார் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, இப்போ திரையில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறேன். அங்கே எல்லாமே தெளிவாக வச்சுருக்கேன். அதாவது எப்படி லிங்க் மூலிமா போய் மெயில் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கஸ்டமர் கேருக்கு எப்படி கூப்பிட்றது, கேஸ் புக் பண்ணுறதுக்கு எப்படின்னு எல்லாமே தெளிவாக வச்சுருக்கேன். போய் பயன்படுத்திக்கங்க. பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, முறையாக தகவலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நிறுவனங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஏஜென்சிக்கு தெரியப்படுத்துங்க. அப்போனா தான் இதை சரி செய்ய முடியும். எங்கே போகிறது என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை நம்ம பெருசு பண்ணுறதுக்காக வரல, இதை சரி செய்யணும். ஏன்னா ஒரு சிஸ்டம்னு இருந்தால் அதில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் வரும். ஏன்னா இந்த மாதிரி போர்க்காலங்களில் எல்லோரும் சேர்ந்து போகல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முறையாக ஒரு விஷயத்தை அணுகி தீர்வை தேடிக்கணும். அதைத்தான் இப்போ நான் செய்துட்டு இருக்கிறேன். அதைத்தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க முன்னாடி வச்சுருக்கேன். நம்ம யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கு வரல. மக்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வை தேடிக்கிறது, நான் எனக்கு நடந்ததிலிருந்து எப்படி தீர்வை தேடிக்கிறேங்கிறத எடுத்து வைக்கிறதன் மூலம் மக்களுக்கு சில விஷயங்களை வழிகாட்ட விரும்புகிறேன். அதுதான் இந்த சிசி நியூஸ் தமிழுடைய பிரதான நோக்கம். மற்றபடி எந்த உள்நோக்கம் கிடையாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் என் அக்கௌண்ட்டில், அதாவது என்னுடைய கேஸ் புக்கில் ஒரு எப்படி புக் ஆகலாம், எங்கிட்ட இருக்கிற டிஏசி நம்பரை வாங்காமல் எப்படி டெலிவரி பண்ணலாம், இந்த மெசேஜ் எதுக்கு டெலிவரி ஆச்சு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓய போகிறதில்ல. தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜிம்சி குரு. ஹலோ மேடம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சார்? மேடம், நான் கேஸ் புக் பண்ணவே இல்லை மேடம். எனக்கு புக் ஆகிருக்குதுன்னு மெசேஜ் டெலிவரி ஆகிருக்குதுன்னு மெசேஜ் வந்திருக்கு. அதோட என்னோட ரீஃபில் டைம் மறுபடியும் 16 நாள் எக்ஸ்ட்ரா காமிக்குது. எந்த கேஸ் சார் உங்கள்ட்ட? ஹெச்பி, இண்டனா, பாரத், எந்த சிலிண்டரு? இண்டன் சார். லாஸ்ட் கடைசியில் நீங்கள் எப்போ புக் பண்ணுங்க அந்த டேட்டு சொல்லுங்க. 4ஆம் தேதி மேடம் புக் பண்ணது. எனக்கு 7ஆம் தேதி டெலிவரி பண்ணாங்க. இந்த மந்த்து தான் 4/3/2026. 7/3/2000, அதாவது 7/3/2026 டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த புக்கிங் டேட்டு 30/3/2026ன்னு சொல்லுச்சு. அதாவது 30/3/2026ன்னு சொல்லுச்சு. ஓகேங்களா? ஆமாம் சார். சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு சிங்கிள் கனெக்ஷனா டபுள் கனெக்ஷனா? டபுள் மேடம். டபுள்னா 45 days விட்டு தான் நெக்ஸ்ட் கனெக்ஷன் புக் பண்ண முடியும். அது ஓகே மேடம். இப்போ எனக்கு எதுக்கு புக் ஆகிருக்குது, டெலிவரி ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. எப்படி புக் ஆச்சு, எப்படி டெலிவரி ஆச்சு? நேற்று நைட்டு 9:20 கிட்ட அவங்க சேர்ந்து அது மென்ஷன் பண்றாங்க. நீங்க எங்க கிட்ட கேட்டுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏஜென்சி கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஏஜென்சி கேட்டா உங்களை சொல்றாங்க இதெல்லாம். இப்போ இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே 4ஆம் தேதி புக் பண்ணி எனக்கு 7ஆம் தேதி விலையேறினதுக்கு அப்புறம் தான் டெலிவரி பண்ணாங்க. அதுக்கு ஏங்க விலையேறினதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பில்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறுறது எங்கள் கையில் இல்லை, கம்பெனிக்காரரை தான் மாற்றுவாங்க. நாங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும்னு கேஸ் ஏஜென்சி சொன்னாங்க. அந்த காணொலியும் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ரெக்கார்டு பண்ணி
இப்ப நான் மெசேஜ் வந்திருக்குது, இப்ப கேஸ் ஏஜென்சி கேட்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கறக்காக இப்ப கம்பெனிக்கு கூப்பிட்டு கேட்டா கம்பெனி இப்ப திருப்பி கேஸ் ஏஜென்சி தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மெசேஜ் ஜெனரேட் பண்றதுடைய கண்ட்ரோல் யாரு கையில இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கேஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, யாரு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய கனெக்ஷன் பேர்ல மெசேஜ் ஜெனரேட் பண்ற பவர் உண்மையா யாரு கையில் இருக்கு, அதை ஆல்டர் பண்ற பவர் யாரு கையில் இருக்கு. குறிப்பா இந்த விலையேற்றத்தின் போது வேணும்னே 3 நாள் 4 நாள் வந்து அவங்க டிலே பண்ணி டெலிவரி பண்றாங்களா, இல்ல உண்மையாவே இது வந்து தற்செயலா நடக்குதாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தருணத்துல விட்டோம்னா வாய்ப்பில்லை. ஸோ எல்லோரும் கஸ்டமர் கேருக்கு பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க, மெயில் போடுங்க. இந்த மாதிரி தப்பு நடக்குது அல்லது தவறு நடக்குதுன்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்பனா தான் இதுக்கு ஒரு தீர்வை தேட முடியும். இல்லைன்னா வருங்காலங்களில் இன்னும் இதை விட வேற குளறுபடிகள் தான் நடக்கும். உண்மையாலுமே இடையில யாராவது சிலிண்டரை பதுக்குறாங்களா, கள்ளச்சந்தையில விற்கிறதுக்காக வேலை செய்யறாங்களா, இல்ல உண்மையாவே இது எப்படி நடக்குது, சிஸ்டம் ஏதாவது கிராஸ் ஆயிருச்சா, எவனாச்சும் ஹேக் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக, ஏன்னா இன்னைக்கு இப்போ வெளிநாட்டு சக்திகளை பலது செஞ்சுட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் சிஸ்டத்தை கிராக் பண்ணி மக்கள் கிட்ட வேணும்னே டெலிவரின்னு மெசேஜை கிளப்பி விட்டு அது மூலியமா மக்களை பீதி அடைய வச்சு அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புறானுங்களா? இதை பத்தின ஒரு தெளிவு கிடைக்கணும்னா இந்த பிரச்சனையை எல்லோரும் எடுத்து பேசணும். குறிப்பா நம்மள மாதிரி பொதுமக்கள் இந்த சமூக ஊடகங்கள்ல எப்படி சொல்றதுங்க, ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து நியாயமா பேசணும். அவதூறு பழக்கம் வேண்டாம். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த துறை சார்ந்தவங்க இதை எடுத்து கையாளுங்க. மக்கள் தேவையில்லாம பேணி கிடைக்கிறாங்க. இப்ப எனக்கே யோசிச்சு பாருங்களேன், நான் புக்கே பண்ணல, 30ஆம் தேதி தான் புக் பண்ணவே முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி 21ஆம் தேதி புக் ஆகி 2 நிமிஷத்துல டெலிவரி ஆச்சுன்னு ஒரு மெசேஜ் வர முடியும்? அந்த மெசேஜ் வந்து ஃபேக்குன்னு நம்ம நம்ப முடியாது. என் ப்ரொஃபைல்ல உள்ள போய் பார்த்தா அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 16 நாள் எக்ஸ்டன் ஆயிருக்கு. இப்ப இதுல இன்னொரு கோணத்திலையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த 45 நாட்கள் கழிச்சு தான் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையை செய்யறாங்களா? அப்படி செஞ்சா இது என்ன சிஸ்டம்? இது ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குங்கிற ஒரு வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஆனதுன்னு மெசேஜ் உருவாக்கி தான் 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா நாளைக்கு நம்ம எப்படி நம்புறது இந்த கேஸ் ஏஜென்சி அனுப்புற மெசேஜ் உண்மையா தான் மெசேஜ் வருதா இல்ல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வர்றாங்களான்னு? ஸோ இந்த டோட்டல் குளறுபடியை நம்ம சும்மா விடக்கூடாது. சரியான அதிகாரிகிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். ஒருவர் இருவருக்கு வரல. ஏற்கனவே முந்தைய காணொளி வெளியிட்டதுல எத்தனை பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னும் போய் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையே காணொளி வெளியிட்டாச்சு. ஸோ கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 50 பேருக்கு மேலே கமெண்ட் போட்டாச்சு, எனக்கு நடந்திருக்குன்னு. ஸோ இது எப்படி ஆல் ஓவர் இந்தியா நடக்குதா, ஆல் ஓவர் தமிழ்நாடு நடக்குதா, இல்லை வேற எவனாவது உள்ள பூந்து இந்த குறுக்கோளை ஓட்டிட்டு இருக்கிறானாங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அரசாங்கத்துக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். ஏன்னா தப்பு எங்கே நடக்குதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாளைக்கு எதுவும் இந்த மாதிரி தப்பு திரும்பி நடக்காமல் இருக்கும். முழுக்க இது அவேர்னஸ் நோக்கத்துக்காக வெளியிடுவது. நான் யாரையும் குத்தி காட்டுறக்கோ எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லவோ வரல. நான் பாதிக்கப்பட்டா நான் பேசுவேன், புரியுதுங்களா? எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஊரில் இருக்கிறவன் பாதிப்புக்கெல்லாம் நான் போகல. என் வீட்டு கனெக்ஷன்ல நான் புக் பண்ணாம என்னோட இதுல புக் ஆயிருக்குன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. 2 நிமிஷத்துல உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக சிலிண்டருக்கு அதாவது பில் ஜென்ரேட் ஆன 2 நிமிஷத்துல டெலிவரி ஆகிருக்குது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த டிஏசி நம்பர் எங்கிட்ட அந்த நம்பர் வாங்கி தானே நீ டெலிவரி பண்ணணும். டிஏசி நம்பர் இல்லாமல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக டெலிவரின்னு ஒரு மெசேஜ் வருது? அப்படி மெசேஜ் ஒருத்தர் மேனுவலா உள்ள போய் மாற்ற முடியும் அப்படின்னா இந்த சிஸ்டம் என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு. இல்ல 15 நாள் கூடுதலா நீங்க எக்ஸ்டெண்ட், அதாவது எப்படி புக்கிங் டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இதை விட நான் நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஆதாரமே இல்லை. ஒரு 15 நாள் நீங்க என்னோட புக்கிங் டைத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஒரு டெலிவரி, அதாவது புக் ஆகி டெலிவரி ஆகின்னு வந்தா நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி நீங்க சிஸ்டம் வச்சிருக்கீங்க? நாளைக்கு நான் இந்த மாதிரி மெசேஜை எப்படி நம்புறது? நீங்க உண்மையாலுமே டெலிவரி ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்தா நீங்க பொழுதுபோக்குக்கு இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒன்று பண்றீங்கன்னு தானே எனக்கு தோணும். ஸோ இது தேவையில்லாம பேனிக்க உருவாக்கும். தயவு செய்து ஆயில் நிறுவனம் சார்ந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா உடனடியாக இதுல தலையிட்டு தயவு செய்து மக்களை பேனிக் அடைய வைக்காம அவங்களுக்கு சரியான முறையில தகவலை கடத்துங்க. இல்ல நீங்க எங்களை 45 நாள் கழிச்சு புக் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு மெசேஜ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு அறிவிப்பாவது கொடுங்க. இந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு மெசேஜ் வரப்போகுது,
இந்த மர்ற மெசேஜ் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது வந்து உங்களுடைய புக்கிங் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு வேலையை செய்யறோம்னு முன்னறிவிப்பு கொடுத்துட்டு செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு தான் உங்ககிட்ட 1000 பிரஸ் இருக்குல்ல, உங்க கையிலேயே சோசியல் மீடியா ஹேண்டில் இருக்குல்ல, அதுல முறையான அறிவிப்பு கொடுத்துட்டு செய்ய வேண்டியது தானே. டிவி இருக்குல்ல, இத்தனை சேட்டலைட் தொலைக்காட்சிகள் இருக்குல்ல, ஒரு பத்திரிக்கை அறிக்கை கொடுத்து செஞ்சிருந்தா நாங்க எதுக்கு பேனிக் அடைகிறோம்? இப்ப எங்களுக்கு இது வந்து முறையா தெரிஞ்சாகணும். ஸோ அதிகாரிகளுக்கு தேவையான தகவலை சொல்லிட்டேன். தொடர்ந்து பாருங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவுல கேஸ் கம்பெனிக்கு இன்னும் நான் தொடர்பு கொண்டேன். அவங்க அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டேன். அவங்க இன்னும் எடுக்கவே இல்லை. ஏன்னா பிஸியா இருக்காங்க. ஏன்னா திங்கக்கிழமை நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. எப்ப அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வெயிட் அ மினிட், எப்போ அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க சைடு என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த காணொலியில உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா வைக்கிறேன். நான் சந்திச்ச பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு உங்க முன்னாடி வைக்கிறேன். அது மூலயமா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருது, நீங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகலான்னு நீங்களே முடிவெடுத்துங்க. யாரையும் இப்படி செய்யுங்கன்னு சொல்றதுக்கு இந்த காணொலியில் நான் பாதிக்கப்பட்டா நான் எப்படி என்ன நான் தற்காத்துக்கிறேன், நான் எந்த மாதிரி அணுகிறேங்கிறது வைக்கிறது தான் என்னுடைய வேலை. இதோட நம்ம விட போறதில்ல. இந்த 4ஆம் தேதி புக் பண்ணி 7ஆம் தேதி டெலிவரி பண்ணதையும், இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்த மெசேஜையும், அந்த ஆயில் நிறுவனத்தோட பேசிய இந்த ஆடியோவையும், நீ பேசக்கூடிய கேஸ் நிறுவனத்தோட ஏஜென்சியோட பேசக்கூடிய ஆடியோவையும் எல்லாத்தையும் தொகுத்து முறையா வந்து ஒரு கம்ப்ளைண்டா நம்ம ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுவோம், மெயில் மூலியமாக இந்தியன் ஆயிலுக்கு நம்ம அனுப்ப போறோம். சரிங்களா? அதை அனுப்பிச்சிட்டு அது எப்படி அனுப்புறது, அதோட ஃபார்மேட் என்னங்கிறது உங்க முன்னாடி வைக்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய பாதிப்பை புகாராக பதிவு செய்யுங்கள். அப்பத்தான் இந்த பாதிப்பு தற்செயலாக நடந்ததா, இல்லை சிலிண்டரை பதுக்கிறதுக்காக நடந்ததா, கள்ளச்சந்தையில விற்கிறதுக்காக நடந்ததா, இல்லை வெளிநாட்டு சக்திகள் உள்ள பூந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை எப்படி கிராக் பண்ணியிருக்கிறானுங்களாங்கிறதெல்லாம் வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல குடிமகனாக இந்த மாதிரி டயத்தில் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து பாருங்க. இன்னும் இந்த அறிய வேண்டிய அவசியன்மை செய்திக்கு இந்த மாதிரி நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பாதிப்படைகிற பலன் பெற விஷயங்களை எடுத்து மக்கள் முன்னாடி வைக்கிறேன். தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்க.